பெஞ்சல் புயல் காரணமாக வெள்ள சேதங்களை மதிப்பீடு செய்வதற்கு விழுப்புரம் வந்திருக்கக்கூடிய 7 பேர் கொண்ட ஒன்றிய அரசின் குழுவினர் தற்போது 2 குழுக்களாக பிரிந்து ஆய்வு நடத்தி வருகிறார்கள். ஒரு குழுவினர் வயலாமூர், கருங்காலிப்பட்டு, சென்னாக்குளம், ஆயந்தூர் உள்ளிட்ட பகுதிகளிலும், மற்றொரு குழுவினர் இருவேல்பட்டு, அரசூர், காரப்பட்டு உள்ளிட்ட இடங்களிலும் ஆய்வு நடத்துவதாக தற்பொழுது தெரிய வந்திருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சிவச்சந்திரன் இணைகிறார். சிவச்சந்திரன், விவரங்கள். விழுப்புரம் மாவட்டத்தையே புரட்டி போட்ட பெஞ்சல் புயல் காரணமாக விழுப்புரம் மாவட்டம் பெரும் சேதங்களை சந்தித்துள்ளது. இந்நிலையில்தான் சேதங்களை மதிப்பீடு செய்வதற்காக உள்துறை, அதாவது ஒன்றிய அரசின் உள்துறை அமைச்சகத்தின் இணை இயக்குனர் ராஜேஷ் குப்தா தலைமையில் தான் 7 பேர் கொண்ட குழுவினர் இன்று விழுப்புரம் மாவட்டத்திற்கு வருகை தந்து விழுப்புரம் மாவட்டத்தில் விக்கிரவாண்டி, ஐயங்கோல்பட்டு பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டனர். அதனைத் தொடர்ந்துதான் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு ஆய்வுக் கூட்டம் ஒன்றையும் நடத்தினர். அதில் பாத்தீங்கன்னா அந்த 7 பேர் கொண்ட குழுவினர் மற்றும் தமிழக அரசின் சார்பிலாக முக்கிய அதிகாரிகள் அந்த கூட்டத்தில் பங்கேற்று பாதிப்புகள் குறித்து அவர்களிடம் விளக்கினர். இந்நிலையில் தான் தற்போது இந்த கூட்டம் முடிந்த பிறகு இரு குழுக்களாக அந்த அதிகாரிகள் பாத்தீங்கன்னா இரு குழுவாக பிரிந்து ஒரு குழுவினர் நாம பார்க்கக்கூடிய காட்சி பாத்தீங்கன்னா அரசூர் மற்றும் இருவேல்பட்டு பகுதி தான். இந்த பகுதியில் தான் பெரும் பாதிப்பு ஏற்பட்டது. குறிப்பாக அந்த பகுதியில் மலட்டாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக அங்கு தேசிய நெடுஞ்சாலை, சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையிலேயே ஒரு நாள் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு முற்றிலுமாக அந்த பகுதிகள் போக்குவரத்து நிறுத்தம் ஏற்பட்ட பகுதி தான் அந்த பகுதி. அந்த பகுதிகளிலும் அந்த குழுவானது ஆய்வு செய்தனர். அதனைத் தொடர்ந்து அந்த குழுவினர் அந்த திருவண்ணூர் ஒன்றிய பகுதிக்கு தற்போது ஆய்வு முடித்துக் கொண்டு சென்று கொண்டிருக்கின்றனர். மற்றொரு குழுவினர் பாத்தீங்கன்னா காணை ஒன்றியத்துக்கு உட்பட்ட வயலாமூர், அந்த வயலாமூர் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருந்த விவசாய நெல் பயிர்கள், உளுந்து பயிர்கள், கரும்பு போன்ற பயிர்கள் மற்றும் அந்த நெடுஞ்சாலை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறைக்கு சொந்தமான கிராமப்புற சாலைகள் முற்றிலுமாக துண்டிப்பு உள்ளிட்ட பகுதிகள் எல்லாம் ஆய்வு செய்து வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து இவர்கள் இரு குழுக்களாக பிரிந்து இந்த காணை பகுதிக்கு வந்த குழுக்கள் பார்த்தீங்கன்னா இப்ப வயலாமுறை முடித்துக் கொண்டு அடுத்தபடியாக கருங்காலிப்பட்டு, சென்னாக்குளம், ஆயந்தூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் ஆய்வு நேரடியாக கள பாதிப்புகளை சேதங்களை மதிப்பீடு செய்து அதன் பிறகு அரகண்டலூர் பகுதிகளிலும் இந்த குழுவானது ஆய்வு செய்த திட்டமிட்டுள்ளன. சிவச்சந்திரன், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.